கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த ஜெபத்தின் மகிமை என்ற நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறோம். நாம் இந்த செய்தித்தாளில் வருகின்ற செய்திகளை வாசித்து அதற்காக ஜெபிக்க இருக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். தேசிய பத்திரிகையாளர் தினம் நவம்பர் 16ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறாங்க. இதுக்காக அரசியல் தலைவர்கள், முதலமைச்சர்கள் மற்றும் கட்சி தலைவர்கள் அதுக்கு அவங்க வாழ்த்தி பேசியிருக்காங்க. நாமும் பத்திரிகையாளர்களை வாழ்த்துவோம். பத்திரிகையாளர்கள் அடுத்த தொலைக்காட்சியில் பணிபுரிகின்றவர்கள், இப்படி ஊடக நிறுவனங்களில் பணிபுரிய அனைவரையும் ஜெபத்தின் மகிமை இந்த நிகழ்ச்சியின் வாழ்வாக நாமும் அவர்களை வாழ்த்துவோம். ஏன்னா பத்திரிகையாளர்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். அவங்க தான் அரசியல் நாட்டு நடப்புகள், அரசியல் நடப்புகளை மக்களுக்கு தெரிவிக்கக்கூடியவர்கள். மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு பாலமாக இருக்கக்கூடியவர்கள் பத்திரிகையாளர்கள் தான். அவர்கள் எழுதுகிற செய்திகள் அது வந்து மக்கள் மத்தியில் போய் சேருது. ஜனநாயகத்தின் நான்காவது தூண் ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகை வந்து ரொம்ப முக்கியமானது. அதிலும் பணிபுரிகிற பத்திரிகையாளர்கள் வந்து அவர்கள் வந்து சில முக்கியமான கட்டங்கள்லாம் அவங்க ஆபத்தான நிலைகளில் கூட செய்தி சேகரிக்கிறாங்க. சில போர்க்களங்க, சில சண்டை நடக்கின்ற இடங்களில் அல்லது கலவரங்கள் நடக்கின்ற இடங்கள்ல, ஒரு வெள்ளம் அந்த மாதிரி தண்ணி அவங்கெல்லாம் ஓரளவு ஒரு படை வீரர்கள் போலதான் அந்த கேமராவை தூக்கிட்டு அவங்க அந்த உள்ள போகிறது, கலவரம் நடக்கிறது, போட்டோ எடுக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய அவங்களுடைய இதான். அதனால இன்றைக்கு பத்திரிகையாளர் தினத்தை நாமும் வாழ்த்துவோம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உண்மையோடும் உத்தமத்தோடும் நியாயத்தோடும் நேர்மையோடும் அவர்கள் பணியாற்ற நியாயமான செய்திகள் வழங்கணும். ஆமாம், அவருடைய குடும்பங்களுக்காக நாம் இந்த நாளிலே ஜெபிப்போம். ஜெபம். அன்புள்ள இயேசு சுவாமி, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. அப்பா, அந்த பத்திரிகையாளர்களை நீ நினைவு கூறுவீராக சாமி. எத்தனையோ செய்திகளை அப்பா கஷ்டமான சூழ்நிலைகளிலும் அப்பா போர் நடக்கக்கூடிய இடங்கள், வெள்ளங்கள் போன்ற கலவரங்கள் போன்ற எல்லா இடங்களிலும் இருந்து செய்திகளை சேகரித்து மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்காங்க சாமி. எத்தனையோ தொலைக்காட்சி மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்காங்க சாமி. அவர்களை நீ கண்ணோக்கி அருளுங்க சாமி. அவர்கள் தேவைகளை சந்திங்க சாமி. அவர்கள் நல்ல பாதுகாப்பை அருளுங்க. நல்ல நேர்மையான நியாயமான செய்திகளை அவர்கள் ஒளிபரப்ப கர்த்தர் நீ கிருபை கொடுப்பீராக. இந்த மகிமை தொலைக்காட்சியை நீ ஆசீர்வதிங்க. தொடர்ந்து பாதுகாத்து நல்ல முறை நடத்த கர்த்தர் நீ கிருபை செய்வீராக. ஆமென். அடுத்தது நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆசரிக்கப்படுகிறது. குழந்தைகள் தினம். சரி, அது நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவருடைய நினைவு தினத்தை ஒட்டி பிறந்தநாள் இந்த குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. குழந்தைகள் தினத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எதுக்காக குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, முதல்ல குழந்தைகளை குறித்த விழிப்புணர்வு, ரெண்டாவது குழந்தைகளுக்கான உரிமைகள், அவங்களுக்குள்ள சில ரைட்ஸு, அவங்களுக்கு எப்படி கேர் பண்ணணும், அவங்களை எப்படி கவனிக்கணும், இதெல்லாம் அதுக்கு தான் அந்த சில தினங்கள் கொண்டாடப்படுகிறது. இப்போ பத்திரிகையாளர் தினம், இப்போ அடுத்தால அதே நவம்பர் 14ஆம் தேதி நம்ம 16 இது 14ஆம் தேதி குழந்தைகள் தினமாக நம்ம அனுசரிக்கிறோம். அது ரொம்ப முக்கியமானது. இந்த குழந்தைகள் தினத்தில் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை நம்ம ரொம்ப கேர் பண்ண வேண்டியிருக்கிறது இல்லையா? பிள்ளைகளை கவனித்து வளர்த்தாதான் இளம் வயதில் அவர்களை நம்ம எப்படி வளர்க்குறோமோ அவங்க தான் பின்னால் அவங்க பிரகாசிப்பாங்க இல்லையா? நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ வளர்ப்பு முறை ரொம்ப முக்கியம். அப்போ இந்த எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும், எப்படி அவர்களை ஒழுக்கமாக வளர்க்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால் அடிப்படையில் முதல்ல குழந்தைகளை குறித்த ஒரு விழிப்புணர்வு ரொம்ப அவசியமாக இருக்கிறதுனால தான் குழந்தைகள் தினம் கொண்டாடுறாங்க. குழந்தைகளுக்கு தேவையான அவர்களுக்கு என்னென்ன உதவிகளை செய்யணும், என்னென்ன அவங்களுக்கு காரியங்களை பண்ணணும், அவங்களுக்கான நலன்கள் என்ன, இவைகளெல்லாம் நம்ம கவனித்து குழந்தைகளை வளர்க்கும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான பூமியாக அந்த தேசம் மாறும். அதனால் குழந்தைகளுக்காக நம்ம விசேஷமாக ஜெபிக்கணும். குறிப்பாக அதே நவம்பர் 14 இன்னொரு முக்கியமான இதுவும் அதே டேட்டில் அகில உலக சர்க்கரை நோயாளிகள் தினம். அதாவது நீரிழிவு நோய், சர்க்கரை நோய், நீரிழிவு நோய்னு சொல்கிறாங்களா, இந்த நோயை குறித்த ஒரு விழிப்புணர்வும் மக்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நவம்பர் 14ஆம் தேதி அதை கொண்டாடலை, நவம்பர் 14ஆம் தேதி அனுசரிக்கிறாங்க. அது வந்து மருத்துவமனைகள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துது. ஒரு நீரிழிவு நோய், சர்க்கரை நோய் யாருக்கு வரும்,
அது எப்படி இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடலாம், நம்ம எப்படி வேணா உணவுகளை சாப்பிடலாம், எப்படி அதை தடுக்கலாம், எப்படி அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து விடலாம் அப்படிங்கலாம் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. உணவு முறை பொதுவாகவே நீங்கள் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா, நீரிழிவுக்கு நோய்க்கோ சர்க்கரை நோய்க்கு போனீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய மாத்திரை மருந்து ரெண்டாவது, முதல்ல உணவு முறை, முக்கியமான உணவு முறை, ரெண்டாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி. கண்டிப்பாக இவைகளெல்லாம் இருந்தாலே நம்ம வந்து நம்முடைய சர்க்கரை நோய் நீரிழிவு நோயை கட்டுக்குள் கொண்டு வரலாம். நிறைய பேர் வந்து சில பேர் என்ன பண்ணாங்க, நமக்கு சுகர் இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆமாம், டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. எதுக்கு டெஸ்ட் பண்ணணும், நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் டெஸ்ட் பண்ணும்போது தான் அங்கே நமக்கு கொஞ்சம் சுகர் இருக்கு தெரிய வரும். அப்போ சில விஷயங்கள் நம்ம உள்ளே போனோம், டெஸ்ட் பண்ணி பார்த்து அதில் இருந்தால் என்ன சிகிச்சை பெற்றுக்கொள்ளணும் வேண்டியதான். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தக்கன உணவுகளை சாப்பிட்டு. ஆமாம், பொதுவாக உணவு முறை தான் மெயின். நடைபயிற்சி முக்கியம். ஆனால் இந்த நீரிழிவு நோய் சர்க்கரை நோயாளிகளுக்காக ஜெயிப்போம், குழந்தைகளுக்காக விசேஷமாக ஜெயிப்போம். குழந்தைகளுக்கு வந்து இப்போ அதாவது பாலியல் ரீதியான துன்புறுத்தல் நிறைய இப்போ இருக்கு. அது இப்போ சமீப காலமாக தான் அதிகமாக இருக்கு. குழந்தையை தெய்வமாக, குழந்தையும் தெய்வமும் ஒன்று சொல்லுவாங்க. பிள்ளைகள் வந்து அப்படிப்பட்ட மனநிலையில் வளரக்கூடிய கள்ளம் கபடம் சூது வாது எதுவும் தெரியாது. பிள்ளைகள் கர்த்தரால் வருகின்ற சுதந்திரம், கர்த்தர் அருளுகிற ஈவு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட், பிள்ளைகள் வந்து ஒரு கிஃப்ட், ஒரு குடும்பத்தில் தேவன் கொடுக்கிற ஒரு கிஃப்ட். அப்போ அந்த பரிசை நாம் சரியாக கையாள வேண்டும். இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களே பள்ளிக்கூடங்களில் நிறைய இடங்களில் தவறுகள் நடக்கிறது. அதாவது தவறு என்பது தவறு என்பது 100% ஒரு 5%, 10% சில தவறுகள் நடக்குது. அது சமுதாயத்திலே பெரிதாக கொண்டு வந்த உடனே ஏதோ முழுவதுமா அப்படி நடக்கிற போல தோற்றத்தை உருவாயிருது. ஆனால் அப்படி கிடையாது. ஏதோ ஒரு சில அங்கங்கே நடக்கிற தவறுகளை வந்து கலைந்தெறிய வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் மனம் மாற வேண்டும். குழந்தைகளை நாம் நல்ல முறையில் பேணி பிள்ளைங்களும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கவுன்சிலிங் பள்ளிக்கூடத்தில் நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க. மனநல ஆலோசனை சொல்லிக் கொடுக்குறாங்க, நல்ல ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனால் பிள்ளைகள் ஒழுக்கத்தில் வளர வேண்டும், பிள்ளைகள் நல்ல முறையில் வளர்க்கப்பட வேண்டும். இந்த நம்முடைய சர்க்கரை நோய் நோயாளிகளும் நல்ல சுகமடைவதற்கு அவர்களுக்கும் தேவையான உதவிகளை அவர்கள் மருத்துவ மூலமாக பெற்றுக்கொள்வதற்காகவும் ஆண்டோடைய சம்பந்தம் ஜெயிப்போம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். மகா இறக்க மட்டில்லாத கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான வேலைக்காமக்கிட்ட சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் விசேஷமாக நாங்கள் குழந்தைகள் தினத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் குழந்தைகள், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே குழந்தைகள், ஆண்டவரே நீ நேசிக்கிறீர். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொன்ன எங்கள் நல்ல ஆண்டவரே, பரலோகராஜ் அப்படிப்பட்டவர்களுடைய என்று சொல்லியிருக்கிறீர். ஒருவர் சிறு பிள்ளையைப் போல் தன்னைத்தான் தாழ்த்தாவிட்டால் அவன் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவரே நீரில் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்களும் சிறு பிள்ளைகளைப் போல எங்களை தாழ்த்தவும், சிறு பிள்ளைகளைப் போல கள்ளங்கபடம் இல்லாமல் வாழவும் ஆண்டவர் கிருபை தாரும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற குழந்தைகளுக்காக, ஆண்டவரே பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குழந்தைகளை ஆண்டவர் இந்த சமுதாயத்தில் நாங்கள் சரியாக வளர்ப்பதற்கு ஆண்டவர் கிருபை தாரும். குழந்தைகளும் ஆண்டவரை நல்ல ஒழுக்கத்திலே வளர்வதற்கு கிருபை தாரும். பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற பொழுதும், ஆண்டவர் வீடுகளில் வளர்கின்ற பொழுதும், ஆண்டவர் பிள்ளைகள் உமக்கு பயந்து, ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகளை அறிந்து தெய்வ பயத்தோடு வளர்வதற்கு ஆண்டவர் கிருபை தரவேன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை குழந்தைகளுக்கு வருகின்ற எல்லா விதமான சுகவீனங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதுகாத்து அவர்களுக்கு அதை விடுதலையாக்கி ஆண்டவர் நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை நம்முடைய செட்டைகளையும் மறைவிலையும் மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவர் இந்த நாட்களிலும் ஆண்டவரே உலக சர்க்கரை தினத்திற்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற, நீரிழிவு நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஏராளமான மக்களுக்காக இந்த நாளில் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்தியாவிலே அது உலகத்திலே 2வது மிகப்பெரிய நாடாக ஆண்டவரே நீரிழிவு நோய் உள்ளவர்கள் இருக்கிறதாக நாங்கள் சொல்கிறார்கள். ஆண்டவரே, இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட எல்லாரையும் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் விசேஷமாக தங்களுடைய உட்கொள்ளக்கூடிய மருந்துகளை சரியாக உட்கொள்ளவும், ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய பயிற்சிகளை ஒழுங்காக செய்யவும், தங்களுடைய உடல்நிலை அவர்கள் சரியாக பாதுகாத்து கொள்ளவும் ஆண்டவரே நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பலத்தை, உம்முடைய சுகத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சுகவீனத்திலே சுகம் கொடுக்கிற தேவன், சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன், பலவீனம் உள்ளவனுக்கு பலத்தை கொடுக்கிற தேவன். ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்கு தேவையான பலத்தையும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா விதமான உற்சாகமான வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் நினைத்தரள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.
இந்த செல்ஃபோனில் ஹெட்ஃபோன் மற்றும் இயர்பேட் பயன்படுத்துறதுனால 100 கோடி இளைஞர்கள் காது வந்து பாதிக்கப்பட்டிருக்க செய்தித்தாளில் வந்திருக்கு. ஏன்னா இப்போ வந்து யாரை பார்த்தாலும் காதில் ஹெட்ஃபோன், அந்த இயர்பேடு, அது ஒயர் வச்சோ ஒயர் இல்லாமல் நிறைய ப்ளூடூத் அந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டு, யாரை பார்த்தாலும் நீங்கள் பஸ்ஸில் ஏறணுன்னு எல்லாருமே காதில் உடனே அதை மாட்டிட்டு ஏதாவது பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து அதிகப்படியாக அதை கேட்டுட்டு இருக்கும்போது செவித்திறன் குறைபாடு நிறைய பாதிப்பு வருது. 100 கோடி இளைஞர்கள், உலக அளவில் 100 கோடி இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகம் இதை ஆராய்ச்சி உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை சொல்லியிருக்குது. உலக சுகாதார நிறுவனத்திலிருந்தும் இது தொடர்பான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த செல்போன், ஆமாம், குறிப்பாக வந்து 12 வயதுலேருந்து 34 வயது உள்ளவங்க தான் அதிகமாக, இளைஞர்கள் தான் அதிகமாக பயன்படுத்தாங்க. 43 கோடி பேர் பாதிக்கப்பட்டுட்டாங்க. இது பாதிக்கப்படுவதாக எச்சரிக்கை. 43 பேர் ஏற்கனவே செவித்திறன் குறைபாடு வந்துட்டு அவங்களுக்கு. சில விஷயங்களை நம்ம தான் சரியாக பயன்படுத்தணும். எதை பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் ஞானங்களை கொடுத்துருக்குறாரு இல்லையா? ஒரு கத்தி இருக்குதுன்னா அந்த கத்தி எப்படி பயன்படுத்தணும், ஒரு கையில் நம்முடைய கையில் எது இருக்கிறோ அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத நமக்கு புரியணும். அதை எந்த நேரத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது புரியணும். இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, இந்த செல்ஃபோன் வந்து இன்னைக்கு ரொம்ப அத்தியாவசியமானது இல்லையா? செல்ஃபோன் எல்லாம் இன்னைக்கு முடியாது. ஒரு அத்தியாவசியமான ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோன். அலுவலக பணிகள் எல்லாமே ஆண்ட்ராய்டு ஃபோனில் நடக்குது. வாட்ஸ்அப்பில் இதனால உடனே வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பணும், அப்படி நிறைய விஷயங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் எல்லாம் முடியாது. ஆனாலும் இதை பயன்படுத்துகிற விதங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அதை நம்ம தொடர்ந்து அதுக்கு அப்படியே அதுலேயே அடிக்டாக இருந்தால் அதுவும் நம்முடைய மனநிலை பாதிக்கும், மனநிலை பாதிக்கும். அதுபோல் இந்த இப்போ செல்ஃபோனில் பாட்டு கேட்குறது, அப்படியே ஃபுல்லாகவே காதில் வந்து இது நம்முடைய ப்ளூடூத்தில் வச்சு கேட்குறது, இப்படி இந்த காதில் வைத்து இப்படி கேட்குறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த சொல்கிற மாதிரி செவித்திறன் பாதிக்கப்படுது. ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் நேர்த்தியாக படைத்திருக்காரு. காதுகளை நம்முடைய காதுகளை படைத்து அதுக்கு என்னென்ன அளவில் ஒலி உள்ளே போகணுமோ அந்த அளவுக்கு நீட்டாக ஃபில்டர் பண்ணி போகக்கூடிய அளவுக்கு வைத்திருக்கிறாரு. ஆனால் நம்ம அதை வந்து இன்னும் ஃபோர்ஸ் பண்ணி அதிக பாட்டை உள்ள கேட்கறதுக்கு வைக்கும்போது அது பாதிக்கப்படுது. அப்போ நம்ம கேட்க வேண்டாம்னு சொல்லலை, ஒரு அளவோட. எப்போதும் அதே காதலே மாட்டிட்டு பேசுகிறாங்க. அது காலையில் வச்சாங்கன்னா இரவு தான் படுக்க போகும்போது தான் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஆர்டர் சொல்லும்போது நீங்களே ஒரு ஆலயம், இது உங்களை வந்து ஆலயமாக நினச்சிக்கிட்டு சொல்கிறீங்களா? உங்கள் சரீரங்களே ஆலயமாக இருக்கிறது, அந்த ஆலயத்தை நீங்கள் தீட்டுப்படுத்தாதீங்கன்னு. ஆலயம் நம்முடைய சரீரத்தை வந்து நிறைய கெட்ட பழக்க வழக்கங்கள் வைத்து நம்ம தீட்டுப்படுத்தக்கூடாது. புகைப்பிடித்தல் ஒரு கெட்ட பழக்கம், இப்படி நிறைய இந்த கஞ்சா பொருட்கள், போதைப் பொருட்கள் சாப்பிடுவது கெட்ட பழக்கம். இதனால என்ன ஆகுது, நம்முடைய சரீரத்தை நாம கெடுக்கிறோம் இல்லை? நம்ம சரீரம் ஆண்டவர் தந்த இந்த ஆலயத்தை நாம கெடுத்து போடுகிறோம். அதுபோல தான் இன்னைக்கு அது ஒரு பக்கம். ஆனால் இது ஒரு விஞ்ஞானத்தின் வளர்ச்சி. எப்படினால ஒரு ஹெட்ஃபோன் வைத்து பாட்டு கேட்பது இது வந்து விஞ்ஞானத்தின் வளர்ச்சி, நல்லது தான். ஆனாலும் அதை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது செவித்திறன் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லுறாங்க. உடலும் பாதிக்கப்படுது. ஆமாம், செவித்திறன் மற்றும் உடல் பாதிக்கப்படுது. இதை வந்து எச்சரிக்கை செய்தியாக சொல்லுகிறார்கள். அதனால நம்முடைய இளைஞர்கள் பொதுவாக இதில் மேக்சிமம் பயன்படுத்துவது இளைஞர்கள் தான், கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதனால 100 கோடி இளைஞர்களுடைய செவித்திறன் பாதிக்கப்பட போகிறது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை செய்தி இன்னைக்கு வந்திருக்கு. இது வந்து நம்ம அறிந்தும் இது தவறுன்னு தெரியுது, இதனால் நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறது தெரியுது. அது தெரிந்தும் உலக எச்சரிக்கை செய்திகளை கேட்டும் நம்ம பயன்படுத்தலாம், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நாம் இந்த நாளிலாவது இப்படிப்பட்ட செய்திகளை கண்களுமே பாதிக்கப்படுது. ஆமாம், இப்படி சிறு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா சிறு வயதிலே, இப்போ நீங்கள் கண் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா சிறு வயதிலே, இப்போ 10 வயதிலே கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலை வந்துடுது. அதுவும் செல்ஃபோனை பார்த்து மொபைல் ஃபோன் பார்க்கும் பொழுது எல்லாம் இதுதான், இது எல்லாமே அந்த விஞ்ஞானத்தின் பயன்பாடுகளை நான் வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தணும். அது எல்லாம் நமக்கு அவசியம் தேவை. அதை பயன்படுத்துகிற விதமாக பயன்படுத்துகிற பொழுது அவைகள் எல்லாம் நமக்கு நன்மை பயக்கும். அதை பயன்படுத்தாத விதத்தில் பயன்படுத்தினா அது நமக்கு தீமையை கொண்டு வந்துடும். அதனால் இந்த ஹெட்ஃபோன் வந்து நீங்கள் பயன்படுத்துவது உங்களுடைய பொறுப்பு. பயன்படுத்த வேண்டிய அவசிய நேரத்தில் பயன்படுத்துங்க. மற்ற நேரங்களில் தயவுசெய்து ஹெட்ஃபோன் பயன்படுத்தாதுங்க. உங்களுடைய செவித்திறன் பாதிக்கப்படுகிறது என்று நாங்கள் சொல்லலை, உலக சுகாதார நிறுவனம் சொல்லுகிறது. அதனால் தயவுசெய்து நம்முடைய இளைஞர்கள் உங்களுடைய இப்படிப்பட்ட ஒரு பழக்கங்களுக்கு இருக்கும் என்றால் அதை தயவுசெய்து கொஞ்சம் விட்டு
கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் தந்த இந்த சரீரத்தை, ஆண்டவர் நமக்கென்று உருவாக்கி தந்த இந்த சரீரத்தை நாம் சரியாக பாதுகாத்து ஆண்டவருக்கென்று அவருடைய மகிமைக்காக நாம் வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெயிக்கலாம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, துதிக்கும் ஸ்தோத்தரிக்கும் சாமி. இப்போ அந்த செய்தித்தாளில் வாசித்த செய்திக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, இந்த செல்ஃபோனில் இந்த இயர்ஃபோன் மற்றும் ஹெட்ஃபோன் பயன்படுத்துவதனாலே 100 கோடி இளைஞர்கள் தங்களுடைய செவித்திறனை இழந்து போகிறார்கள் என்று செய்திகளை வாசிக்கிறோம் சாமி. கர்த்தாவே, ஒவ்வொரு இளைஞர்களிடத்திலும் நீர் விழிப்புணர்வை கொண்டு செல்வீராக சுவாமி. அப்போ அந்த கருவிகளை அளவோடு பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக சுவாமி. தங்கள் சரீரங்களை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் நீ கிருபை கொடுப்பீராக, அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பீராக சுவாமி. அவர்கள் பாதுகாக்கப்பட கர்த்தர் நீ கிருபை கொடுப்பீராக சுவாமி. மீட்பெரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மக்கள் தொகை கடந்த 12 ஆண்டுகளில் 100 கோடி மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு. அதுக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி 2010 ஆண்டு 700 கோடி இருந்துச்சு. இப்போ 2022 ஆண்டு 100 கோடி அதிகரிச்சு 800 கோடியாக அதிகரிச்சிருக்கு. ஒவ்வொரு ஆண்டுக்கும் 1.1% மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே போகுது. அதில் வந்து அந்த அதிகரிக்க மக்கள் தொகை இந்தியாவின் பங்களிப்பு 17.7 கோடி. சீனா ஒரு பங்களிப்பில் இருக்கு. உலகத்திலே 2 பெரிய நாடு தான், இந்தியாவும் சீனாவும் தான் மக்கள் தொகையில் அதிகமான. அதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா 2023 அடுத்த வருடம் ஆண்டு சீனா முந்திரும் இந்தியா வந்து மக்கள் தொகையில் சீனாவை முந்திரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 800 கோடி மக்கள் தொகை. நம்ம ஒரு நாட்டில் மக்கள் தொகை பெருகுனா அது என்னென்ன விளைவுகள் இருக்கும். ஒரு நாட்டில் மக்கள் தொகை பெருகுது, மக்கள் தொகை அளவோடு இருந்தாச்சுன்னா அந்த நாட்டில் வேலை வாய்ப்பு, தொழில் சார்ந்த காரியங்கள் எல்லாமே ஒரு எல்லாருக்கும் கிடைக்கிற முதல்ல இருக்கும். உணவுப் பொருட்கள் எல்லாமே, உணவுப் பொருள் பற்றாக்குறைகள். இப்போ ஜனத்தொகை அதிகமாகுது, மக்கள் தொகை அதிகமாகுது. ஒன்று. ரெண்டாவது என்னென்னு, விளைநிலங்கள் குறைந்து கொண்டே வருகிறது. நம்முடைய நாட்டை பொறுத்தளவில் மக்கள் தொகை அதிகரிப்பு ஒரு சைடு, விளைநிலங்கள் குறைந்து கொண்டே வருது. இப்போ விளைநிலங்கள் எல்லாம் குடியிருப்புகளாக மாறிக்கொண்டே வருகிறது. அப்போ குடியிருப்புகளாக மாறிக்கொண்டு வரும் பொழுது நம்முடைய உணவு ஆதாரம் வந்து குறையுது. நிறைய இடங்கள்ல உணவு பற்றாக்குறை வரக்கூடிய சூழ்நிலை. அடுத்தல நம்முடைய தண்ணி, குடிநீர் அதிக அளவு வந்து நம்ம பூமியிலேருந்து எடுத்துக்கிறோம், நிறைய எடுக்கிறோம். அப்போ இப்படி மக்கள் தொகை பெருகிற பொழுது இவைகளெல்லாம் ஒரு பிரச்சனைகளாக நமக்கு முன் இருக்கிறது. ஒன்று உணவு, குடிநீர், இப்படி பல பயன்பாடுகளில் நம்ம வந்து எல்லாவிலும் நம்ம கவனிக்கணும். ரெண்டாவது வேலைவாய்ப்பு. மக்கள் தொகை பெருக ஜனத்தொகை பெருக அவர்களுக்குரிய வேலைவாய்ப்புகள் வழங்கப்படணும். அதுக்கான காரியங்கள் உருவாக்கப்படணும், வேலைவாய்ப்புகள் உருவாக்கணும். இன்னும் பிள்ளைகள் அதுக்கேற்ற அவ்வளவு பிள்ளைகளும் படிப்பதற்கான சூழ்நிலைகள், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கிற வேலைவாய்ப்பு, அவரோட பிழைப்பதற்கு தேவையான ஆதாரங்கள். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு வேலை வேணும்ல, இருக்கிற இடம் எல்லாமே, விவசாயிகளுக்கு விவசாயம் செய்வதற்கான வசதிகள் வேணும். அடுத்தால எல்லா சூழ்நிலைகளிலும் வந்து சாதகமாக இருக்கணும். அப்போ ஒரு மக்கள் தொகை பெறுகின்ற பொழுது அதோட சில பிரச்சனைகளும் உருவாகிறது. ஆனால் ஆண்டவர் தான் எல்லாத்தையும் நேர்த்தியாக நடத்தி கொண்டே வருகிறார் இல்லையா. மக்கள் தொகை பெருகினாலும் இந்தியாவில் இத்தனை மக்கள் தொகை இன்னைக்கு இருக்கு, இருந்தாலும் இந்த தேசத்தில் எல்லாருக்கும் தேவையான காரியங்களை அங்கங்கே அப்போ ஏதோ எல்லாருமே கொஞ்சம் அவர்கள் தங்களுடைய வயிற்றுக்காக பிழைக்கக்கூடிய அளவிற்கான சூழ்நிலைகளை ஆண்டவர் வகுத்து கொடுக்கிறார். அதனால் இது ஒரு இன்றைக்கு மக்கள் தொகைக்கான ஆண்டவர் வந்து மனிதனை உருவாக்கினார். மனிதனை பூமியை நிரப்பும்படியாக தான் ஆண்டவர் உருவாக்கினார். இந்த பூமியை எல்லாம் நீங்கள் நிரப்புங்கள் அப்படின்னு சொல்றார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல நீ பலுகி பெருகுவாயாங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். கடற்கரை மணலை போல நீ பெருக வேண்டும் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் மக்கள் தொகை ஒரு வந்து நீ பெருகி இந்த பூமியை நிரப்பணும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் அதனால நாம் வந்து என்ன பண்ண, நம்ம கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்ம மக்கள் தொகை பெருகும் பொழுது நாமும் ஆண்டவர் நமக்கு தந்த இந்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான பூமியில் நாம் வசிப்பதற்கு நாமும் ஆண்டவரை தேடணும். முதல்ல ஜனங்கள் வந்து ஆண்டவரை தேடினா தான் ஆண்டவர் அதற்கான காரியங்களை திறப்பார் இல்லையா. ஒருவன் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நாம் வந்து அவரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது நாம் அவரை நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு
நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கிற பொழுது அவர் இந்த தேசத்திற்கு நன்மையை கொடுப்பார், சேமத்தை கொடுப்பார் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நான் இந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். எப்பொழுது என்னுடைய ஜனங்கள் என்னுடைய முகத்தை நோக்கி அவர்கள் ஜெபிக்க வேண்டும், என்னுடைய ஜனங்கள் என்னுடைய முகத்தை பார்த்து தங்களை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும் இல்லையா? அப்படிலாம் நம்முடைய பாவங்களை விட்டு விலகணும். அப்படிங்கும்போது இந்த தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் தேசத்தின் மேல் கரிசனை உள்ளவர். ஆண்டவர் மக்கள் தொகையை எவ்வளவு பெருகினாலும் அந்த மக்கள் தொகையை அதற்கு தேவையான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால நாம் இந்த நாட்களிலும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்காக விசேஷமாக ஜெபிப்போம். குறிப்பாக இந்தியாவுக்காக, சீனாவுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேசம் இளைஞர்களை அதிகமாக கொண்ட நாடு, உலகத்திலே இளைஞர்கள் அதிகமாக கொண்ட நாடு. அந்த சீன நாட்டில் முதியோர்கள் அதிகமாக இருக்காங்க. சீன நாட்டில் முதியோர்கள் அதிகமாக இருக்காங்க. அதனால சீனா வந்து இப்போ அடுத்த வருடத்தில் வந்து அவங்க ஜனத்தொகையில் குறைஞ்சிருவாங்க. நம்ம நாட்டில் இளைஞர்கள் அதிகம். இந்தியாவை பொறுத்தளவு இளைஞர்கள் அதிகம். அதனால இந்தியா வந்து சீனாவை விட கொஞ்சம் முந்தி வந்துடும். அதனால நாம் இருந்தாலும் அங்கே வந்து மக்கள் தொகை கம்மியாகிட்டே வருவாங்க. இந்த மக்கள் தொகை பெருக்கத்திற்காக ஜெபிப்போம். ஆண்டவர் கண்டிப்பாக எல்லா ஜனங்களுக்கும் தேவையான வாழ்வாதாரங்களை, எல்லா ஜனங்களுக்கும் தேவையான வேலை வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்க முடியாது, கடவுள் தான் பண்ண முடியும். அரசாங்க முயற்சிகள் எடுக்கிற எல்லா அரசாங்கங்களுமே வேலை வாய்ப்பின்மையை குறைக்கணும், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும், எல்லா ஜனங்களுக்கும் தேவையான வாழ்க்கை வசதிகளை செய்து கொடுக்கணும்னு அரசாங்கங்கள் நினைக்கிறது. அந்த அரசாங்கம் கொண்டு வருகிற தீர்மானங்கள் அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்தால் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். எனவே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே முதலாவது ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நம்முடைய இந்தியா தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதுபோல் உலகத்தில் எல்லா ஜனங்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த வேளையிலே நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரை நீர் உருவாக்கின மனுக்குலம், நீர் உருவாக்கின மனிதர்கள் ஆண்டவர் இந்த நாளிலும் பூமியை நிரப்ப வேண்டும் என்று ஆசீர்வதித்த எங்கள் ஆண்டவர் இந்த நாளிலும் ஆண்டவரே அதிக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா நாடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவர் எங்களை இந்தியா தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். 2023ஆம் ஆண்டில் உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா இருக்கும் என்று ஆண்டவரே சொல்லுகிறார்கள். ஆண்டவர் தேசத்தில் வாழ்கின்ற அத்தனை ஆண்டவரே மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கோடிக்கணக்கான மக்கள் ஆண்டவரை வசிக்கிற இந்த பூமியிலே ஆண்டவரை கர்த்ததாமே நீர் இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த தேசத்திலே எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கவும், எல்லாருக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரங்கள் கிடைக்கவும் ஆண்டவர் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வீடு இல்லாத நிலைமையில் வாழ்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையில் வாழ்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற அநேக இளைஞர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா விதமான வாசல்களையும் நீர் திறந்து ஆண்டவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அரசாங்கம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த மக்களுக்கு கொடுக்கிற வேலை வாய்ப்புகளுக்காக நடத்தப்படுகிற ஆண்டவர் எல்லா விதமான திட்டங்களிலும் கர்த்தருடைய கிருபையின் கரம், கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் இருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதோ இந்த நாளில் நம்முடைய சமூகத்திலே பாதத்திலே ஆண்டவரை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவருடைய தேவைகளை அறிந்து அவருடைய தேவைகளை அறிந்து ஆண்டவர்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நீர் பரத்திலிருந்து கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை உடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற அளவிற்கு ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. மீட்பரேசன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு மதுரையில் ஒரு மின்சாரம் தாக்கி உயிர் வந்திருக்காங்க. அவங்க மனைவிக்கு வந்து 10 லட்சம் இழப்பீடு கேட்டு ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்காங்க. அப்போ நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இயற்கை மீது குற்றச்சாட்டு தப்பிக்கக்கூடாது. அதாவது அவர் வந்து மின்சாரம் தாக்கி ஒரு ஆள் உயிரிழந்துட்டாரு. அவர் மனைவி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணது. அவங்க மின்சாரத்துறை என்ன சொல்றாங்க, இது இயற்கையினால பாதிக்கப்பட்டது, மழையினால மழை நேரத்தில் இது கம்பி அத்து விழுந்திருக்கு, மின்சார ஒயர் அத்து விழுந்திருக்கு, அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆமாம், அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அப்படி நீங்கள் தட்டி கழிக்க முடியாது. இயற்கையை நீங்கள் வந்து குறை சொல்லக்கூடாது. என்ன, இப்போ ஒரு குளம் இருக்குது, குளத்துல தண்ணி வரும், மழை பெய்த தண்ணி வரும்ல, அப்போ மழை பெய்த தண்ணி வரும், குளம் கரையை நம்ம பாதுகாக்கணும். பாதுகாக்காம விட்டுட்டு அது இயற்கை வந்து மழை வந்து சொல்ல முடியாதுல்ல.
அப்போ நீ பாதுகாக்கணும், நம்ம தான் குளத்தை பாதுகாக்கணும். அதுபோல தான் ஒவ்வொரு இதுலையும் எல்லா துறைகளும் தங்களை வந்து தங்களுடைய வேலைகளை சரியாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க இயற்கை வந்து குற்றம் சாட்ட கூடாது. உங்களுடைய மழை காலங்கள்ல எல்லா உயரங்களும் சரியா இருக்கான்னு, எங்கெங்க வீக்கா இருக்கு அதெல்லாம் நீங்க பார்க்கணும். அந்த வாரியம் இருக்கு. ஆமா, மின்சாரத்தினுடைய அந்த மின் கம்பங்கள் எங்கெங்க அது வந்து சரியில்லாத நிலையில இருக்கு, இதெல்லாம் சரிப்படுத்தணும். இதெல்லாம் நீங்க மழைக்காலங்களுக்கு முன்னதாகவே எல்லாத்தையும் நீங்க ரவுண்ட் அடிச்சு பார்த்து அந்தந்த வீக்கான இடங்களை சரி பண்ணணும். அதுதான் நீதிமன்றம் சொல்லுது. அது போல பல துறைகள், எல்லா துறைகளிலும் இதான் மழைக்காலங்கள் வருவதற்கு முன்னதாக நாம எந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத, குளத்தை ஆழப்படுத்தணும், குளத்துல உள்ள மதகுகளை சரி பண்ணணும், வடிகால்களை சரி பண்ணணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம சரி பண்ணுனா இயற்கையில் ஆண்டவர் தருகிற இந்த ஆசீர்வாதத்தை நம்ம சரியா பயன்படுத்தலாம். இல்லைன்னா இப்படிப்பட்ட சேதங்கள் உருவாகும். அதுக்காக நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கும் ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரி, அதனால இது ஒரு நல்ல தீர்ப்பு தான். இதை நாம் புரிந்து கொள்ளணும். இந்த செய்தி எதற்காக சொல்றோம்னா, நமக்கு உள்ள கடமைகளை, நமக்கு தேவன் தந்திருக்கிற பொறுப்புகளை நாம் சரியாக செய்யணும். அதுதான் முக்கியமானது. இந்த நாள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஜெபத்தின் மகிமை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீதிமன்ற தீர்ப்பை குறித்து நாங்கள் செய்தியில் வாசித்தோம். நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய பணியை எங்களுடைய பொறுப்பை ஆண்டவர் நாங்கள் உணர்ந்து நடப்பதற்கு ஆண்டவர் நீங்கள் கற்றுத்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஒவ்வொரு துறைகளிலும் அரசாங்க துறைகளில் பணிபுரிகின்ற அத்தனை அலுவலர்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். அவர்கள் அனைவரும் தாங்கள் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம், தங்களுடைய பொறுப்புகள் என்ன, தங்களுடைய கடமைகள் என்ன என்பதை சரியாக உணர்ந்து ஆண்டவரே அவர்கள் செயல்படுவதற்கு ஆண்டவர் கிருபை தர ஜெபிக்கிறோம். அதன் மூலம் எங்களுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதன் மூலம் இப்படிப்பட்ட சேதங்கள் வராமல் தடுக்கப்பட வேண்டும். ஆண்டவரை நீர் அதை கிருபை தர வேண்டும் என்று நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஜெபத்தின் மகிமை இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்தீர்கள், எங்களோடு ஜெபித்தீர்கள், செய்திகளை கேட்டு அறிந்தீர்கள். ஆண்டவர் உங்கள் யாவரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 1:30 மணி அளவில் நீங்கள் எங்களோடு இணைந்து ஜெபிப்பதற்கான இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். மகிமை